வணக்கம். இது உங்கள் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நிலக்கடலையில் ஒரு கட்லெட் செய்ய போகிறோம். இது ரொம்ப டேஸ்டியான ஒரு கட்லெட். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இடையே டிப்ஸ் சொல்லுவேன், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆன்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வாங்க வீடியோவில் போய் நிலக்கடலை கட்லெட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நிலக்கடலையை வறுத்து எடுத்துக்கிறோம். ஒரு தாளிக்கிற சட்டி வச்சு சிம்லேயே வச்சுட்டு வறுக்கிறோம். ஆனில் வச்சிங்கன்னா கருகிரும். அதனால் ஒரு 150 கிராம் டு 200 கிராம்குள்ளே இதை சிம்லேயே வச்சு அந்த தொளி தன்னால் கழண்டு போகிற அளவுக்கு சிம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கிறோம். நம்ம கைட்டு கசங்கினாலே அதோடய தொளி அப்படி கழண்டு வரணும். அந்த அளவுக்கு நம்ம சிம்லேயே வச்சு நல்லா மணம் வர அளவு நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். வறுத்து எடுத்துகிட்டு தொளி ஒன்றும் இல்லாமல் நீட்டாக அதை க்ளீன் பண்ணி நாம் எடுத்துக்கிறோம். இதை என்ன செய்கிறோன்னா அதை நாம் பல்ஸ் மோடில் போட்டு மிக்சியில் கொஞ்சம் சொரப்பாக கரகரப்பாக சுற்றி எடுத்துக்கிறோம். இப்போ இதில் நான் வறுத்து எடுத்ததில் ஒரு 3/4 வாசி மட்டும்தான் ஒயிட் ஆக்கி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம்குள்ளே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த இவ்வளோ இருக்குது. இதை நாம் மிக்சியில் சுற்றி எடுத்துக்க போகிறோம். அடுத்து ஒரு ஃப்ரை பேன் வச்சு 1 ஸ்பூன் வெண்ணெய் போட்டிருக்கேன், ஒரு பெரிய ஸ்பூன்ட்டு. அதில் 1 ஸ்பூன் மைதா போட்டு அதை சிம்மில் வச்சு வறுத்துட்ருக்கிறேன். இது பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கிறதுக்காக இதை வதக்கிட்டே இருந்துட்டு இது அடி பிடிக்காமல் கருகாமல் சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் அதை வதக்கி எடுத்துக்கிறோம். அடுத்ததாக இது கூட நாம் அந்த நிலக்கடலை கரகரப்பாக அரைச்சதை இது கூட போடுறோம். இதுக்கிடையில் 2 உருளைக்கிழங்கு அவிச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் நிலக்கடலை பல்ஸ் மோடில் போட்டு சுற்றுனதை போடுறேன். அடுத்து 2 உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து போடுறேன். இப்போ சாண்ட்விச் ப்ரெட்டு 2 மிக்சியில் சுற்றி ப்ரெட் கிராம்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் போடுறேன். இது கட்லெட்டை புரட்டி எடுத்து பொரிக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். இதுலேயும் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். இதில் இனிப்பு கிடையாது, சாண்ட்விச் ப்ரெட்டு தான் இது. இதையும் போட்டு இது கூட உப்பும் வத்தப்பொடியும் டேஸ்ட்டுக்கு போட்டு அதையும் சேர்த்து நாம் நல்லா கிண்டி எடுக்கிறோம். இது ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி லேசாக தெளிச்சிட்டு நாம் கிண்டி எடுக்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு. இந்த உப்பு நான் அப்புறமா வாயில் வச்சு பார்த்துட்டு ஆன்லைன் இன்னும் கொஞ்சம் போட்டேன். நீங்களும் பார்த்து போட்டுக்கோங்க உப்பு காணுதா இல்லையான்னு. அப்புறம் 1 ஸ்பூன் வத்தப்பொடி. இப்போ இதை நல்லா கிண்டி எடுத்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, இந்த உப்பு கரையணுங்கிறதுக்காக லைட்டாக தண்ணி தெளித்து அதை கட்லெட் வடிவத்துக்கு ஷேப்புக்கு இது ஒரு 8 கட்லெட் அளவு நான் அதை தட்டி வச்சுருக்கிறேன். இப்போ இதை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் கம்மியாக தான் வச்சுருக்கிறேன். ஒரு 250 to 300 எண்ணெய் வச்சு அது சூடாகட்டும். இப்போ கட்லெட்டாக தட்டி வச்சுக்கிட்டேன். ஒரு 8 எண்ணெய் வந்துச்சு. அடுத்து இந்த கட்லெட்டை அந்த ப்ரெட் தூளில் பரட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம் அதை கார்ன்ஃப்ளவர் மாவு 1 ஸ்பூன் போட்டு ஒரு வட்டகையில் தண்ணி விட்டு கலக்கி வச்சுருக்கேன். அதில் முக்கிட்டு ப்ரெட் தூளில் பரட்டி எடுத்து பொரிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். அதில் லேசாக போட்டுட்டு அடுத்து அந்த ப்ரெட் கிரம்ஸில் போட்டு புரட்டி எடுத்து இதை ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். 3 போட்டு எடுக்க போகிறேன். எண்ணெய் கம்மியாக வச்சுருக்கிறதுனால நான் 3 போட்டு எடுக்க போகிறேன். இப்போ ரெடி ஆகிட்டு இப்போ பாருங்கள் போட்டு எடுக்கிறோம்.
இது ரொம்ப சுவையான ஒரு கட்லட். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நிலக்கடலை பொரிச்சாலே டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு பொரிச்சாலுமே உருளைக்கிழங்கு கட்லெட்டில் தனி சுவை இருக்கும். உருளைக்கிழங்கு சேர்ந்துருக்கு. ப்ரெட்டு பொரிச்சாலுமே சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த 3 இதில் சேர்ந்துருக்கு. இதில் வெண்ணெய் 1 ஸ்பூன் சேர்ந்துருக்கு, 1 ஸ்பூன் மைதா சேர்ந்துருக்கு. இதில் போடுற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டேஸ்டியாக உள்ளதுனால இந்த கட்லெட் ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் கூட வச்சு நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈவினிங் டைம் ஸ்நாக்காக குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கல. மற்றபடி இது ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஒரு வித்தியாசமான கட்லெட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.